செவ்வாய்க்கிழமைனாலே எங்க வீட்ல முருகர் தான் வந்து ஸ்பெஷல். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே செவ்வாய் ஓரையில தவறாம வெற்றிலை தீபம் ஏத்தி நான் வந்து வழிபாடு பண்ணுவேன். காலையில 6 டூ 7 செவ்வாய் ஓரை இருக்கு தான். பட் எனக்கு வந்து அந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டா இருக்காது. ஏன்னா மதியம் வந்து நான் ஏதாச்சும் சாமிக்கு வந்து சாதம் நெய்வேத்தியமா செஞ்சு படைப்பேன்னா, காலையிலேயே அது செய்யறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் எப்பயுமே வந்து மதியம் தான் வந்து செய்வேன். இன்னைக்கு வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமா லெமன் சாதமும், வாழைக்கா பொரியலும் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதேபோல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்க வீட்ல தவறாம இருக்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதம். ஏன்னா நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் இருப்பேனா, மதியம் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து நான் சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். எதுக்கு அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு, நான் திங்கட்கிழமையே வந்து சாதத்தில தண்ணி ஊத்தி வச்சுருவேன். அவங்களுக்கும் பழைய சாதம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால எதுவும் சொல்லாம சாப்ட்டுருவாங்க. இந்த வெத்தல தீபம் ஏத்துறதுல வந்து ஒரு சிலர் 6 தீபம் கூட ஏத்துவாங்க. ஆனா, நான் வந்து ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் தான் ஏத்துவேன். சஷ்டிக்கு மட்டும் தான் நான் எப்பயுமே வந்து 6 தீபம் வந்து ஏத்தி சாமி கும்பிடுவேன். ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, "நீ இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டு என்ன சாதிச்சேன்னு?" சொல்லிட்டு. அவங்கள்ட்டலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். மாற்றம்ன்றது ஒரே நாள்ல நடந்துராது இல்லையா? கண்டிப்பா அந்த முருகன் வந்து என் வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற்றத்த குடுப்பான்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் நான் கடந்துட்டுருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா!